வணக்கம் மக்களே, வெல்கம் டு தமிழ் ஃபேக்டரி. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி நம்மளால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு பிரம்மாண்டமான ஆர்ப்பரிக்கும் ஒரு கடல். வானத்திலிருந்து காத்து சீறி அடிக்குது, அலைகள் மலை அளவு எழும்புது. அந்த கடலுக்கு முன்னாடி ஒரு தனி மனிதன் நிக்கிறாரு. அவர் உடம்புல அரசருக்கான ஆடை இல்ல, படைத்தலைவருக்கான கவசம் இல்ல. அவர் கையில இருந்தது ஒரு சாதாரண தடி. முன்னாடி அபாயகரமான கடல், பின்னாடியோ அசுர வேகத்துல இவரை கொல்றதுக்காக பின்தொடர்ந்து வரும் பார்வோனும் அவனது படைகளும். ரெண்டுக்கும் நடுவுல தனியா அவர் நின்னுக்கிட்டு இருந்தாரு. ஆனா அவர் முகத்துல துளி கூட பயம் கிடையாது. அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. பறந்து விரிந்திருந்த அந்த செங்கடலுக்கு முன்னாடி போய் நின்ன அவர் அடுத்த கணம் தன் கையில் இருந்த தடிய வானை நோக்கி உயர்த்தி காட்ட அங்க பெரும் அதிசயம் நடந்துச்சு. இயற்கை தன்னுடைய சட்டத்தையே உடைத்த தருணம் அது. ஆகாயத்தில் இருந்த காற்று கத்தி மாதிரி அந்த பெரும் செங்கடலை கிழிக்க, இரு பக்கமும் தண்ணீர் சுவர்களா நிற்க, நடுவுல உலர்ந்த பெரும் பாதை உருவாச்சு. அந்த பாதை வழியா நெடுங்காலமா அடிமைகளா வாழ்ந்த மக்கள், ஆணும் பெண்ணும் குழந்தைகளா பயம் கலந்த நம்பிக்கையோட கண்ணீர் ததும்பி வர ஓட ஆரம்பிச்சாங்க. பின்னாடி வெறியோடு துரத்துக்கிட்டு வந்த பார்வோனும் அவனுடைய படைகளும் அந்த பாதைக்குள்ள நுழைய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தடிய உயர்த்தி பிடிச்சிருந்த அந்த மனிதன் சட்டுன்னு தடிய கீழே இறக்க, கடல் தன் பழைய கோபத்துக்கு திரும்புது. அந்த கடல் நீர் மொத்தமா மூடி அரசனையும் அவருடைய படையையும் உயிரோட விழுங்குது. இந்த நிகழ்வு பல நூறு வருடங்களா வழி வழியா சொல்லப்பட்டு வரும் ஒரு பெரும் கதை. கதையில திருப்பு முனை இருக்கலாம், ஆனா ஒரு கதையே வரலாற்றுல திருப்பு முனையா அமைஞ்சா விஷயம் என்னன்னா, பைபிளும் குரானும் சொல்லக்கூடிய இந்த சம்பவம் உண்மையிலேயே பழங்கால எகிப்துல நடந்ததற்கான ஏகப்பட்ட ஆதாரங்கள் நிகழ்காலத்துல கிடைச்சிருக்கு. அப்படின்னா அவ்வளவு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி கடல் இரண்டாக பிளந்ததா? அந்த பார்வோன் மன்னனுடைய மம்மி கிடைத்ததா சொல்றாங்களே, அது சொல்லக்கூடிய ரகசியங்கள் என்ன? இவ்வளவு பெரிய சம்பவம் வெறும் கற்பனையா இல்ல அடிமையா இருந்த ஒரு இனத்துடைய முழு வரலாறா? இருவரும் மதங்கள் கூறும் இந்த ஒரு கதை பெரும் கட்டுக்கதையா இல்லை வரலாற்றில் மறைக்கப்படும் உண்மையான மர்மமா? இப்படி ஏகப்பட்ட கேள்விக்குள்ள நம்மளை இழுத்துட்டு போகக்கூடிய அந்த மர்ம மனிதர் தான் கைத்தடியை கொண்டே கடலை கிழித்தெடுத்த இறை தூதர் மோசஸ். இந்த பதிவுக்கு மதம், இனம் எந்த பாகுபாடும் இல்லை. ஒரு புராண கதை உண்மையிலேயே நடந்ததற்கு ஏகப்பட்ட ஆதாரங்கள் கிடைச்சதா சொல்றாங்க. உதாரணத்துக்கு மகாபாரதம் நடந்ததற்கு ஆதாரமா கர்ணனுடைய கவச குண்டலமே கிடைச்சா அது எவ்வளவு பெரிய விஷயமோ, அந்த கோணத்துல தான் இந்த பதிவை நாம எல்லோரும் பார்க்கணும். அதனால எப்பவும் போல இந்த வீடியோவை அமர உட்கார்ந்து ரிலாக்ஸ்டா முழுசா பாருங்க. இது தமிழ் ஃபேக்டரியின் மிஸ்டீரியஸ் ஹிஸ்டரிஸ், உங்கள் வழியில். மோசஸ் அல்லது மூசா, இது ஒரு சாதாரண பெயர் கிடையாது. இந்த பெயருக்கு பின்னாடி ஒரு பெரும் கதை இருக்கு. அது மோசஸ் அவர்களுடைய வாழ்க்கை கதை தான். இந்த கதைக்களம் கடல் போல் மணல் பரவி இருக்கும் ஒரு பெரும் பாலைவன தேசமான எகிப்துக்கு நம்மள கூட்டிட்டு போகுது. ரொம்ப காலம் முன்னாடி எகிப்த ஃபிரான்னு சொல்லலாம், இல்ல பார்வோன்னு சொல்லலாம். இந்த பெயரை கொண்ட ஒரு பாரோ மன்னன் ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். இந்த கொடூரமான அரசன் இஸ்ரேல் மக்களை மொத்தமா அடிமையாக்கி அவங்களுடைய உழைப்ப உறிஞ்சு தன்னுடைய பெரிய பெரிய பிரமிடுகளையும் கோவில்களையும் கட்ட ஆரம்பிச்சான். நாளுக்கு நாள் அடிமைகளா இருந்த இஸ்ரேல் மக்கள் இவனுடைய கொடுங்கோல் ஆட்சியினால தூண்டில்ல சிக்கின மீன் மாதிரி துடிச்சுக்கிட்டு இருந்தாங்க.
இப்போதான் கதையில ஒரு முக்கியமான தருணம். ஒரு நாள் இரவு இந்த பார்வோன் மன்னன் தூங்கிக்கிட்டு இருக்கும்போது அவனுடைய கனவுல ஒரு கொடூரமான காட்சி வந்துச்சு. ஒரு பெரும் எரி நட்சத்திரம் வானில் இருந்து கீழே வந்து எகிப்து தேசத்தை தாக்கி பெரும் சேதத்தை ஏற்படுத்துது. அலறி அடிச்சுக்கிட்டு எழுந்தான் பார்வோன். அடுத்த நாள் காலத்தை கணிக்கக்கூடிய சில பிரபுக்களை தன்னுடைய அரசவைக்கு அழைச்சு தன்னுடைய இந்த கனவுக்கான அர்த்தம் என்னன்னு கேட்கிறான். அரசவைக்குள்ள வந்த அந்த பிரபுக்கள், இஸ்ரேலின் அடிமைகளில் பிறக்க போகும் ஒரு குழந்தை உன்னையும் உன் நாட்டையும் சர்வ நாசமாக்க போகிறது அப்படின்னு அவங்க ஒரு பெரும் ரகசியத்தை போட்டு உடைக்க பார்வோன் அதிர்ந்து போனான். அடிமைகள்ல பிறந்த எல்லா குழந்தைகளையும் கொல்ல சொல்லி அடுத்த கணமே ஒரு கொடூரமான உத்தரவை போட்டான். பிஞ்சு சிசுக்களை, உலகமறியா அந்த ஜீவன்களை அந்த அரசனுடைய காவலாளிகள் இரக்கமே இல்லாம கழுத்தை திருகி போட்டு கொல்றாங்க. அப்படி ஒரு இருண்ட காலத்துல தான் இறை தூதரான மோசஸ் இஸ்ரேலின் ஒரு அடிமை பெண்ணுடைய வயிற்றில் குழந்தையா பிறக்கிறாரு. மோசஸுடைய தாயார் யாருக்கும் தெரியாம காவலர்கள் கண்ல இருந்து மறைச்சு 3 மாதம் வரைக்கும் குழந்தை மோசஸ வளர்க்குறாங்க. இதுக்கு மேல காவலர்கள் கிட்ட இருந்து மறைக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இரவோடு இரவா கெட்டியான நாணல் புதர்ல குழந்தைய மறைச்சு அதை ஒரு கூடையில வச்சு நைல் நதியில விட்டுடுறாங்க. இங்கதான் பெரிய திருப்பம். அந்த குழந்தை தண்ணியில மூழ்கல, நேரா தன்னை அழிக்க நினைச்ச எதிரிகளுடைய கூடாரத்துக்கே போச்சு. அரண்மனையுடைய அந்த புறத்துல நைல் நதியுடைய இணைப்பு இருந்துச்சு. அது வழியா அடிச்சிட்டு போன குழந்தை மோசஸ பார்வோனுடைய மகள் பாதுகாப்பா நதியில இருந்து எடுக்கிறாங்க. குழந்தைய பார்த்த மாத்திரத்திலேயே அவங்களுடைய மனம் பேரானந்தம் கொண்டுச்சு. தன்னுடைய மகனாவே அரண்மனையில மோசஸ அவங்க வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. அடிமைகளை அழிக்க உத்தரவிட்ட அரசனுடைய வீட்டிலேயே அவனை அழிக்க போற ஒரு குழந்தை வளர்வது விதியின் ரகசிய விளையாட்டு. மோசஸ் அவர்கள் எகிப்துடைய அரசனின் பேரனாக வளர்க்கப்பட்டாலும் அரச வாழ்க்கை, அந்த சுகபோகங்கள் எல்லாம் அவருக்கு இருந்தாலும் அவருக்குள்ள ஒரு கேள்வி எப்பவுமே ஓடிக்கிட்டே இருந்துச்சு. நான் யார் அப்படிங்கிற கேள்விதான் அது. மோசஸ் அவர்கள் ஒரு இளைஞனா வளர்ந்திருந்த சமயத்துல ஒரு இஸ்ரேல் அடிமைய ஒரு எகிப்தியன் கொடூரமா அடிக்கிறத அவர் பார்க்கிறாரு. அவருக்குள்ள இவ்வளவு நாட்களா இருந்த அந்த கேள்விக்கு விடை அந்த தருணம் தான் கிடைச்சது. அவர் மனதுடைய மர்ம மூலையில சேகரிக்கப்பட்ட அனைத்து கோபங்களும் வெடிச்சது. விளைவு, அந்த எகிப்தியனை அவர் கொன்னுடுறாரு. இப்பதான் கதை சூடு பிடிக்குது. பார்வோன் மன்னனுக்கு மோசஸுடைய பிறப்பின் ரகசியங்கள் தெரிஞ்சு போகுது. அரசன் மோசஸ கொல்ல உத்தரவிடுறாரு. தன்னுடைய இருப்பை காப்பாத்திக்க மோசஸ் எகிப்து நாட்டை விட்டு ஓடி மிதியான் நாட்டுக்கு போறாரு. அந்த நாட்டுல அரண்மனை அதிகாரம், ஆடம்பரம் எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு சாதாரண ஆடு மேய்ப்பவரா வேலை செய்ய ஆரம்பிக்கிறாரு. அந்த ஆடுகளின் முதலாளி தன்னுடைய மகளையே மோசஸ் அவர்களுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு. ஒரு நாள் ஒரு வினோதமான சம்பவம் நடக்குது. அந்த பாலைவனத்துக்கு நடுவுல இருந்த ஒரு காய்ந்த புதர் தீப்பிடித்து எரிய ஆரம்பிக்குது. ஆனா அது எரிஞ்சுக்கிட்டே இருக்கே தவிர புதர் மட்டும் சாம்பல் ஆகவே இல்லை. இது ஆச்சரியத்தோடு மோசஸ் அவர்கள் பார்த்துக்கிட்டு இருக்க எரியும் தீயில் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சு. அது கடவுளின் குரல். அந்த குரல் மோசஸ் அவர்களை திரும்பி எகிப்துக்கு போக சொல்லுது. இஸ்ரேல் மக்கள் உன்னாலதான் விடுதலை யாவாங்கன்னு சொல்லுது. இந்த முறை அசாத்திய தைரியத்தோட எகிப்துக்கு திரும்ப போறாரு மோசஸ். நேரா பார்வோனுக்கு முன்னாடி போய் தன்னுடைய இஸ்ரேல் மக்களை விடுதலையாக்கும்படி சொல்றாரு. பார்வோன் ஏளனமா சிரிச்சான். இதோடைய விளைவுகள் படு பயங்கரமா இருக்கும்னு மோசஸ் எச்சரிச்சாரு. அதுக்கப்புறம் தான் தொடங்குச்சு பெரும் பேரழிவுகள். கடவுள் எகிப்த சபிக்கிறாரு. அங்க மிகப்பெரிய 10 வாதைகள் நடந்துச்சு. 1. நைல் நதி இரத்தமாக மாறி எகிப்தியர்களின் வாழ்வாதாரத்தை அழிக்கிறது. 2. தவளைகள் நாடு முழுவதும் வீடுகளுக்குள்ளும் படுக்கை அறைகளுக்குள்ளும் நிறைகிறது.
3. எகிப்திய மணல்கள் பேன்களாகவும் பூச்சிகளாகவும் மாறி மனிதர்களையும் மிருகங்களையும் தாக்குகிறது. 4. வண்டுகளும் ஈக்களும் உணவுகளை பாழாக்குகின்றது. 5. கால்நடைகள் ஆங்காங்கே இறந்து விழுகிறது. 6. மனிதர்களுக்கு உடல் முழுவதும் கொப்பளங்களும் தழும்புகளும் உண்டாகிறது. 7. நெருப்பு மழை பொழிகிறது. 8. வெட்டுக்கிளிகள் பயிர்களை நாசம் செய்கிறது. 9. 3 நாட்களுக்கு மேல் எகிப்து இருளில் மூழ்குகிறது. 10ஆவதாக எகிப்தியர்களின் தலச்சம் பிள்ளைகள் மரணிக்கின்றது. இப்படிப்பட்ட கோர தாண்டவம் எகிப்த விழுங்கும் சமயத்துல அரசன் நாட்டை காப்பாத்திக்கிறதுக்காக அடிமைகளை விடுதலை செய்யறான். மோசஸ் அவர்கள் வழிநடத்த எல்லோரும் அவரை பின்னாடி தொடர்ந்து போறாங்க. அவன் காத்திருந்தான். கடைசி அடிமை நாட்டின் எல்லையை தாண்டும் வரை காத்திருந்தான். எல்லோரும் போன பிறகு எகிப்து பழைய நிலைமைக்கு திரும்புது. அடுத்த கணம் தன் மொத்த படைகளையும் திரட்டிக்கிட்டு அடிமைகளை விரட்டி போனான் பார்வோன். அடிமைகளும் மோசஸ் அவர்களும் வேக வேகமா போக சட்டுன்னு ஒரு இடத்துல சில மாதிரி நின்னாங்க. முன்னாடி பறந்து விரிந்த செங்கடல் இருந்துச்சு. பின்னாடியோ பார்வோன் துரத்தி வந்துகிட்டு இருக்கான். என்ன பண்றதுன்னு தெரியாம எல்லோரும் முழிச்சுக்கிட்டு இருக்க, எல்லோருக்கும் முன்னாடி போய் முன்னேறி நின்று தன் கையில் இருந்த தடியை வானை நோக்கி உயர்த்தி மோசஸ் அவர்கள் காண்பிக்க ஒரே செங்கடல் 2ஆக பிளந்தது. முன்னேறி செல்ல 4 திசையும் வழிவிட்டது. மக்கள் அந்த அதிசயத்தை பார்த்து மெய் சிலிர்த்து அந்த பாதைக்குள்ள ஓட ஆரம்பிச்சாங்க. பின்னாடியே பார்வோன் துரத்துக்கிட்டு வர அந்த பக்கம் கடந்து போன மோசஸ் அவர்கள் பார்வோன் சரியா உள்ள நுழைஞ்சதும் தூக்கி பிடித்திருந்த தடிய கீழே இறக்குறாரு. அடுத்த கணம் கடல் சடார்னு மூடிச்சு. அரசனும் அவனுடைய படை வீரர்களும் அங்கேயே செங்கடலுக்குள்ள மூழ்கி இறந்து போறாங்க. அதன் பிறகு அங்கிருந்து கிளம்பி போய் 40 ஆண்டுகள் வனாந்திர பயணத்தை முடிச்சிட்டு சனாய் மலைக்கு வந்து கடவுளுடைய 10 கட்டளைகளை எழுதி முடிச்சு 10 கமாண்ட்மெண்ட்ஸையும் உலகத்துக்கு கொடுக்கிறாரு மோசஸ். கடைசியா நெஃபோ மலையில தன்னுடைய 120வது வயதுல மலைக்கு உச்சியில நின்று இஸ்ரேல் மக்களை பார்த்துக்கிட்டே தன்னுடைய இன்னுயிரை விடுறாரு மோசஸ் அவர்கள். இந்த கதையை முழுசா கேட்ட பிறகு நிறைய பேர், எப்பா நீ தப்பா சொல்ற, அவர் மோசஸ் இல்ல, அவர் மூசா அலைவஸ்லாம் அப்படின்னு சொல்வாங்க. இன்னும் நிறைய பேர் அவர் மூசா கிடையாது, மோசஸ் தான்னு சொல்வாங்க. விஷயம் என்னன்னா, கிறிஸ்தவமும் இஸ்லாமும் சொல்லக்கூடிய மூசாவும் சரி மோசஸும் சரி 2 பேரும் ஒருத்தர் தான். கதையின் அடிப்படையில பார்த்தா கூட சின்ன சின்ன வேறுபாடுகள் தான் 2த்துக்குமே இருக்கு. மாற்றங்கள் என்னன்னா, பைபிள் மோசஸ் அவர்கள் நதியில மிதந்து வந்தப்போ பார்வோனின் மகள் எடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லுது. இதே குரான்ல நதியில் வந்த குழந்தை மூசா அவர்களை பார்வோனின் மனைவி ஆசியா எடுத்து வளர்த்தாங்கன்னு சொல்லும். இதை தாண்டிய ஒற்றுமைகள் என்னன்னா, 2 மதத்திலையுமே மோசேவின் அண்ணனாக வரக்கூடியவரின் பெயர் ஆரோன் தான். மேலும் 2 மதங்களுமே மோசே ஒரு எரியும் புதர கண்டதையும் அங்கிருந்து இறைவன் அவரோடு பேசியதையும் உறுதி செய்யும். அது மட்டும் இல்லாம எகிப்தில் நடக்கக்கூடிய சாபங்கள், செங்கடல் பிளப்பது, இப்படி பல ஒற்றுமைகள் 2 மத புத்தக கதையிலுமே இருக்கு. அதனால மோசஸ் அல்லது மூசா எனப்படும் இந்த இறை தூதர் அனைவருக்கும் பொதுவானவர்னு நாம எடுத்துக்கலாம். இப்போதான் இந்த பதிவுடைய முக்கியமான கட்டத்துக்குள்ள நாம போறோம். இந்த கதை ஒரு உண்மையான வரலாற்று சம்பவம்னு சொல்லக்கூடிய சாத்தியக்கூறுகளையும் ஆதாரங்களையும் தான் இப்ப நாம அலச போறோம். முதல்ல அந்த மெர்னெப்தா கல்வெட்டு. இது ஏதோ சாதாரண கல்லுல செதுக்குன விஷயம் கிடையாது. 1896ல எகிப்தில் இருக்கிற தீப்ஸ் அப்படிங்கிற இடத்துல ஒரு பழைய கோயிலை தோண்டும் போதுதான் இது கிடைக்குது. அந்த இருட்டுக்குள்ள மண்ணுக்கடையில புதஞ்சு கிடந்த இந்த பிரம்மாண்டமான கருங்கல்ல தொடச்சி பார்க்கும்போது அங்க இருந்த தொல்லியல் ஆய்வாளர்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம். ஏன்னா அதுல செதுக்கப்பட்டிருந்த எழுத்துக்கள் அந்த காலத்து எகிப்திய மன்னன் மெர்னெப்தாவுடைய வெற்றிகளை பத்தி பேசுது. ஆனா அந்த பட்டியல்ல ஒரு இடத்துல மட்டும் இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஏன் இது இவ்வளவு மர்மமான விஷயமா பார்க்கப்படுதுன்னா, மொத்த எகிப்திய வரலாறுலையும் ஆதாரபூர்வமா
இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தை இந்த கல்வெட்டுல மட்டும்தான் கிடைச்சிருக்கு. அதுலயும் குறிப்பா இஸ்ரேல் அடியோடு அழிக்கப்பட்டதுன்னு அந்த மன்னன் அதுல தம்பட்டம் அடிச்சுக்கிறாரு. மோசஸ் இஸ்ரேல் மக்களை விடுதலை செய்து அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு முன்னாடி இஸ்ரேல் வாசிகள் எகிப்திய அரசருக்கு அடிமையா இருந்தாங்கன்னு சொல்றதுக்கு இதுதான் முதல் ஆதாரம். இது வெறும் கல் இல்ல, ஒரு இனம் அடிமைத்தனத்துல இருந்து மீண்டு வந்து ஒரு தனி நாடா உருவானதுக்கு எகிப்திய மண்ணே கொடுத்த முதல் அதிகாரப்பூர்வமான அத்தாட்சி இது. அந்த எழுத்துக்களை மைக்ரோஸ்கோப் வச்சு பார்க்கும்போது அதுல இருக்கிற ஒவ்வொரு வரியும் மோசே அவர்களுடைய காலத்தையும் அவர் எதிர்த்து நின்ன அந்த பார்வோன் மன்னனுடைய அகங்காரத்தையும் அப்படியே நம்ம கண் முன்னாடி கொண்டு வருது. அடுத்ததான் நாம பார்க்க போற விஷயம் இதுக்கு முன்னாடி பார்த்ததை விட ரொம்ப மர்மமானது. அதுதான் இப்புவர் பப்பைரஸ். நெதர்லாண்ட்ல இருக்கிற ஒரு மியூசியம்ல ஒரு பழங்கால எழுத்து சுருள் இருக்கு. ஆனா அது சாதாரண சுருள் இல்ல, அது ஒரு மரண வாக்குமூலம் மாதிரி. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எகிப்துல வாழ்ந்த ஒரு எழுத்தாளர் தன் கண்ணுக்கு முன்னாடி பார்த்த அந்த பயங்கரமான அழிவுகளை பார்த்து நடுநடுங்கி போய் இதை எழுதி இருக்காரு. நாம முன்னாடியே பார்த்த அந்த 10 வாதைகள், கடவுளுடைய அந்த 10 சாபம், பைபிள்லையும் குரான்லையும் சொல்லப்பட்டுள்ள அந்த சாபங்கள் நிஜமாவே நடந்துச்சான்னு கேட்டா இந்த ஆவணம் ஆமாம்னு தலையாட்டுது. அந்த எழுத்தாளன் என்ன சொல்றாருன்னா, நைல் நதி ரத்தமா ஓடுது, எங்கு பார்த்தாலும் பிணங்கள், ஒரு சொட்டு தண்ணீர் கூட குடிக்க முடியலன்னு அதுல எழுதியிருக்காரு. மோசே தனது கோலை வச்சு நதியை இரண்டா பிளந்த அந்த அதிசயமும் இந்த சுருளில் விவரிக்கப்படுது. அது மட்டும் இல்ல, ஊரே இருட்டாகிருக்கு, பகல்ல கூட எகிப்துல வெளிச்சம் இல்லைன்னு அவர் சொல்றாரு. அந்த 10 வாதைகள்ல 9வது வாதையே இருட்டுதான். இதுக்கப்புறம் தான் மிக முக்கியமா எகிப்துடைய செல்வம் எல்லாம் கொள்ளையடிச்சு போயிடுச்சு. வேலைக்காரங்க எல்லாம் எஜமான்களுடைய தங்கத்தையும் வெள்ளியையும் எடுத்துக்கிட்டு ஓடிட்டாங்கன்னு அவர் மென்ஷன் பண்ணியிருக்காரு. இஸ்ரேலியர்கள் எகிப்தை விட்டு போகும்போது தங்களோட கூலியா அங்க இருந்த செல்வாக்குகளை எடுத்துட்டு போனாங்கன்னு மத நூல்கள் சொல்லுது. இதையெல்லாம் அந்த காலத்து எகிப்தியரே தன் கண்களுக்கு முன்னாடி பார்த்ததா இவ்வளவு பயங்கரமா எழுதி வச்சிருக்காரு. அந்த 10 வாதைகள் ஒருவேளை உண்மையா இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகம்தான் இங்க வலுப்பெறுது. இப்போ 3வது ஆதாரத்துக்குள்ள போவோம். இதுதான் அவாரிஸ் அகழ்வாராய்ச்சி. எகிப்துல டெல் எல் தாபா அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. அங்க மண்ணுக்கடியில ஒரு புதைந்த நகரமே கிடைக்குது. ஆஸ்திரிய நாட்டை சேர்ந்த மான்ஃப்ரெட் பீட்டக் அப்படிங்கிறவர் அந்த இடத்துல பல வருஷமா அகழ்வாராய்ச்சி செஞ்சாரு. அங்க அவர் கண்டுபிடிச்சது உலகத்தையே அதிர வச்சது. ஏன்னா அந்த நகரத்துடைய கட்டமைப்பு, அங்க இருந்த வீடுகள், அங்க புதைக்கப்பட்டிருந்த மக்களுடைய உடல்கள், இது எதுவுமே எகிப்திய கலாச்சாரத்தோட ஒத்து போகல. அது நேரடியா ஒத்து போனது இஸ்ரேலிய மக்களுடைய கலாச்சாரத்துல தான். இதுல இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ஒரு மக்கள் ஒரு இடத்துல வாழ்ந்து திட்டமிட்டு வேற இடத்துக்கு போறாங்கன்னா தங்களுடைய பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போவாங்க. ஆனா இந்த புதையுண்ட நகரத்துல மக்களுடைய பொருட்கள் போட்டது போட்டபடியே அப்படியே இருந்துச்சு. புரியுற மாதிரி சொல்லணும்னா, திட்டமிடாம திடீர்னு அந்த இடத்த கைவிட்டு அங்கிருந்து போனா நிறைய பொருட்கள் எடுத்துட்டு போக முடியாது. அதே நிலைமையில தான் இந்த பழங்கால நகரம் இருக்கு. ஆய்வாளர்களுடைய அனுமானம் என்னன்னா, அடிமைகளா இருந்த இஸ்ரேலியர்களுடைய காலனி இங்க தான் இருந்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க. அதனாலதான் மோசஸ் அவர்கள் அழைத்து போன பிறகு இந்த இடம் மொத்தமா கைவிடப்பட்டு இருக்கணுங்கிறது அவங்களுடைய கூற்று. 4வது ஆதாரத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணி பாருங்க. பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மாபெரும் சாம்ராஜ்யத்துடைய அரசன் கடவுளுக்கே சவால் விடுறான். கடலுக்குள்ள மூழ்கி இறந்து போறான். ஆனா அவனுடைய உடம்பு அழுகி போகாம, மீன்களுக்கு உணவாகாம அப்படியே கரை ஒதுங்குது. இது எப்படி சாத்தியமாகும்? இத பத்தி தான் நாம இப்ப பார்க்க போற பார்வோனுடைய மம்மியின் ஆய்வு சொல்ல போகுது.
1898 எகிப்துல இருக்கிற இரண்டாம் அமென்ஹோடெப் அப்படிங்கிற மன்னனுடைய கல்லறையை திறந்தப்போ அங்க வரிசையா அடுக்கி வைக்கப்பட்டிருந்த மம்மிகளுக்கு நடுவுல ஒரு மம்மி மட்டும் ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. அதுதான் பார்வோன் மெர்னப்தாவுடைய உடல். 1975 இந்த உடலை இன்னும் ஆழமா ஆராய்ச்சி பண்ணணும்னு முடிவு பண்ணி பிரான்ஸ் நாட்டுக்கு கொண்டு போறாங்க. அங்க இருக்கிற உலகத்தரம் வாய்ந்த மருத்துவர்கள் இந்த உடலை ஆய்வு செய்றாங்க. அதுல குறிப்பா டாக்டர் மாரிஸ் புகேல் அப்படிங்கிறவர் அந்த உடலை ஸ்கேன் பண்ணி பார்த்தப்போ அவர் ஒரு நிமிஷம் அப்படியே உறைஞ்சு போனாரு. ஏன்னா அந்த உடலுடைய உட்புறத்துல பயங்கரமான காயம் இருந்துச்சு. அவருடைய விலா எலும்புகள் எல்லாம் ஏதோ ஒரு பயங்கரமான அழுத்தத்தால உள்ளுக்குள்ளேயே நொறுங்கி போயிருந்துச்சு. ஆனா உடம்புக்கு வெளியில எந்த ஒரு பெரிய ஆயுதத்தாலையும் காயம் பட்ட தழும்பு இல்லை. இது எப்படி சாத்தியமாக முடியும்? ஒரு மனுஷன் ஒரு பெரிய அலைகளுக்கு நடுவுல சிக்கி தண்ணிக்கு அடியில் இருக்கிற அழுத்தத்தால தூக்கி வீசப்பட்டா மட்டும்தான் எலும்புகள் இப்படி நொறுங்க வாய்ப்புகள் இருக்கு. ஆனா இதை விட பெரிய ஷாக் அங்க காத்துக்கிட்டு இருந்துச்சு. அந்த உடலை கெமிக்கல் டெஸ்ட் பண்ணி பார்த்தப்போ அவருடைய திசுக்கல்ல, அந்த பார்வோன் மன்னனுடைய திசுக்கல்ல அதிகப்படியான உப்புடைய படிமங்கள் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. இது சாதாரண விஷயம் கிடையாது. ஒருத்தர் நைல் நதியில மூழ்கி செத்திருந்தா இவ்வளவு உப்பு அவருக்குள்ள இருக்காது. இது உப்பு நிறைந்த கடலுக்குள்ள மூழ்கிதான் அவர் இறந்திருக்கணும்னு ஆணித்தனமான ஒரு வாதத்தை முன்வைக்குது. மாரிஸ் புகைல் இதை பார்த்து மிரண்டு போனாரு. ஏன்னா மோசே கதையில பார்வோன் கடல்ல மூழ்கிதான் இறந்தான் அப்படின்னு மத நூல்கள் சொல்லுது. ஆனா அதை விட பெரிய மர்மம் என்னன்னா, குரான்ல உன்னுடைய உடலை உனக்கு பின்னாடி வருபவர்களுக்கு அத்தாட்சியாக நாங்கள் பாதுகாப்போம் அப்படின்னு 1400 வருஷத்துக்கு முன்னாடியே எழுதப்பட்டிருக்கு. இந்த உடம்பு பிற்காலத்துல கண்டுபிடிக்கப்படும்னு ஒரு மத நூல் எப்படி சொல்லுச்சு? அந்த உடம்பு இன்னைக்கு வரைக்கும் கெய்ரோ மியூசியம்ல இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் அந்த உடல் அந்த கடல் சார்ந்த சம்பவத்துக்கான பெரும் ஆதாரமா பார்க்கப்படுது. சரி, 5வது ஆதாரத்துக்குள்ள வருவோம். இதுதான் இருக்கிறதுலயே ரொம்ப ரொம்ப பரபரப்பான விஷயம். மோசே அந்த மக்களை கூட்டிட்டு போனப்போ கடல் 2ஆ பிளந்து வழி கொடுத்தது அப்படின்னு நாம எல்லோரும் இதோடைய முன்கதையில பார்த்தோம். ஆனா அது எந்த இடத்துல நடந்திருக்கும்? இதை தேடி போனப்போ அமெரிக்க ஆய்வாளர் ரான் வியாட் ஒரு ஆச்சரியமான இடத்தை கண்டுபிடிச்சாரு. அதுதான் எகிப்துல இருக்கிற நுவைபா கடற்கரை. அந்த இடம் பார்க்கறதுக்கே ஒரு பெரிய மைதானம் மாதிரி பறந்து விரிஞ்சிருக்கும். அங்க இருந்து பார்த்தா அக்கறையில சவுதி அரேபியா தெரியும். ரான் வியாட் அந்த இடத்துல கடலுக்கடியில கேமராக்கள் அனுப்பி தேடினப்போ அவர் கண்ணுல பட்ட அந்த காட்சி உலகத்தையே அதிர வச்சது. கடலுக்கடியில பல 100 அடி ஆழத்துல பவள பாறைகளால மூடப்பட்ட நிலையில கற்களாலான தேர் சக்கரங்கள் மாதிரியான படிமங்கள் அவருக்கு கிடைக்குது. இது கண்டிப்பா பார்வோன் மன்னனுடைய அதே தேர் சக்கரங்கள் தான் இவர் கிளைம் பண்றாரு. இவருக்கு எதிராக வரலாற்று அறிஞர்கள் பெரும் எதிர்ப்பு கிளப்பினாங்க. இதை ஆதாரத்தோட நிரூபிக்கும்படி அவங்க வற்புறுத்தினாங்க. ஆனா இத சொன்ன பிறகு அவர் காணாம போறாரு. இத பத்தி அவர் எதுவுமே பேசல. ஆனா கடைசி வரைக்கும் இந்த விசித்திரமான பவள படிமங்கள் பார்வோனுடைய தேர் சக்கரங்களா தான் இருக்க முடியும்னு அவர் உறுதியா நம்பினாரு. இப்போ நாம கன்க்ளூஷனுக்கு வரலாம். நாம பார்த்த இந்த 5 ஆதாரங்களையும் ஒன்னா சேர்த்து பார்த்தா இது வெறும் ஒரு பழங்காலத்து கதை, வெறும் நம்பிக்கைன்னு யாராலையும் சொல்ல முடியாது. மெர்னப்தா கல்வெட்டுல இஸ்ரேல் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு. இப்புவர் பப்பைரஸ்ல அந்த 10 வாதைகளுடைய குறிப்புகள் இருக்கு. அவாரிஸ்ல அந்த மக்கள் வாழ்ந்த தடயங்கள் இருக்கு. மெர்னப்தாவுடைய உடல்ல கடலுடைய உப்பு இருக்கு. செங்கடலுக்கு அடியில பார்வோனுடைய இராணுவ சக்கரங்கள் இருக்கிறதா சொல்லப்படுது. இது எல்லாமே ஒரு பெரிய புதிருடைய துண்டுகள் மாதிரி இருக்கலாம். இதையெல்லாம் ஒன்னா சேர்க்கும் போது நமக்கு கிடைக்கிற அந்த படம் தான் மர்மத்தின் உச்சம். இனிமே நான் எதுவும் சொல்ல போறதில்ல, முடிவை நீங்களே கொடுங்க. மோசஸ் எனும் இறை தூதருடைய இந்த புராண கதை உண்மை கதையா, இல்லை இந்த ஆதாரங்கள் வெறும் அனுமானங்கள் மட்டுமா? உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் மோசஸ் அவர்களுடைய இந்த கதை வரலாற்றில் உள்ள ஏகப்பட்ட மர்மங்களைப் போல் இதுவும் இன்றளவும் தீர்க்கப்படாத ஒரு மர்ம கதை.
இதுபோல் பார்க்க வேண்டிய மர்மங்கள் பல ஆயிரம். உங்கள் ஆதரவு எங்களுக்கு உற்சாகம் தரும். தாமதம் வேண்டாம், இப்போதே இணைந்திடுங்கள் தமிழ் ஃபேக்டரியுடன். விரைவில் சந்திக்கிறேன். நன்றி.